கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 138 சங்கீதம் 3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே நமக்கு ஒத்தாசை செய்வதற்காக அநேக மனிதர்களை நாம் நாடுகிறோம். ஆனால் அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு ஒத்தாசையுமோ பதிலோ வருவதில்லை. ஆனால் நாம் தேவ சமூகத்தில் நின்று தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் நமக்கு மறு உத்தரவு அருளுகிறவராகவே இருக்கிறார். தேவ சமூகத்திலிருந்து வருகிற மறு உத்தரவு நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறதாய், நம்மை தைரியப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறதாகவே இருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைப்பதற்கு முன்பதாக நம்முடைய அன்பின் கிரியைகளை, அன்பின் விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் தேவனை விசுவாசிப்பதற்கு கூட தேவனை பரீட்சித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இராதபடி நான் கூப்பிடும் பொழுது என் தேவன் என்னை கேட்டருளுவார், நான் தேடும் பொழுது அவர் தென்படுவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். இதை தான் சங்கீதக்காரன் 28 சங்கீதத்திலே சொல்கிறார். நான் கூப்பிடும் பொழுது நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கூப்பிடும் பொழுது அவர் கேட்க வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைக்காக தேவனை கூப்பிடாதபடி நம்முடைய தேவையே தேவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நமக்கு வேண்டிய நேரங்களில் உதவி செய்வதற்கு அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நெருங்கி கிட்டி சேருகிற அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் மலையின் மேலே ஏறும் பொழுது மகிமையின் மேகம் இறங்கி வரும், தேவன் இறங்கி வருவார். அப்படிப்பட்ட இறங்குகிற அனுபவம் அவனுக்குள்ளாக இருந்தது. யாத்திராகமம் 24 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு 15, 16 வசனங்களிலே மோசே ஏறின போது அந்த மகிமையின் மேகம் மலையை மூடிற்று. 6 நாள் மூடியிருந்தது. 7ஆம் நாள் அந்த மேகத்தின் நடுவிலிருந்து தேவன் மோசேயை கூப்பிட்டாராம். அப்படி என்றால் இந்த 6 நாட்கள் மோசே என்ன செய்தார் என்றால் தெய்வ பிரசன்னத்திலே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வ பிரசன்னத்திலே, தெய்வ சமூகத்திலே நாம் இருப்பதை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த மோசே எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி ஜனங்களுக்காக அவனுக்காக கூப்பிடும் போதெல்லாம் அவர் பதில் தருகிறவராகவே இருந்தார். ஒரு நாள் இந்த மோசே தேவனை பார்த்து கேட்கிறார், உடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்று சொல்லி, அதை தேவன் முடியாது என்று அவருக்கு மறுக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஏனென்றால் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாதே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் கடந்து போகிறேன், அப்பொழுது நான் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், அப்பொழுது நீ என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று சொல்லி தன்னுடைய மகிமையின் ஒரு பகுதியை அவனுக்கு காண்பிக்கிறவராகவே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவு அவனுக்கும் தேவனுக்குமாக இருந்தது. இங்கு சங்கீதக்காரனும் அப்படிப்பட்ட உறவை வைத்திருந்தார். நாம் வேதத்திலே யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவீதனுடைய ஆத்மாவும் ஒன்றாயிருந்தது என்று வாசிக்கிறோம். நாம் சிநேகிதருக்குள் எப்படி உரிமை பாராட்டி பேசுகிறோமோ அப்படியாய் தெய்வ சமூகத்தில் நின்று தேவனோடு கூட நாம் பேசுகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் தேவன் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட உறவு நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமாகவே மாறி போய் விடுகிறது. ஆகவே தேவ சமூகத்திலே நாம் கூப்பிடுவோம். நமக்கு மறு உத்தரவு தந்து நம்மை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தையினாலே கர்த்தர் நீர் பதில் தருவீராக. உடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.